அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹால் எஃபெக்ட். அதாவது இந்த ஹால் எஃபெக்ட் யூஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செமிகண்டக்டர்ல 2 டைப் இருக்கு. ஒன்று பி டைப் மெட்டீரியல், இன்னொன்று என் டைப் மெட்டீரியல். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு தான் இந்த ஹால் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. டெஃபினேஷன் பாருங்க. டு டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் த செமிகண்டக்டர் மெட்டீரியல், பி டைப் ஆர் என் டைப். பி டைப்னா என்ன, என் டைப்னா என்ன, இதுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதை பாருங்க. இப்போ நான் ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், கரெக்டா? இந்த மெட்டீரியல் வந்து பி டைப் மெட்டீரியலா இல்லை என் டைப் மெட்டீரியலா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்க என்ன பண்ண பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் சப்ளை வைக்க போகிறேன், கொடுக்குறேன் இந்த மெட்டீரியலுக்கு. ஓகே, இது வந்து 1 செல் பேட்டரி, 6 வோல்ட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, கரெக்டா? இது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல். எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது மேலே என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை வைக்கிறேன். இது நார்த், இது சவுத்து, ஓகேங்களா? நார்த்னா பாசிட்டிவ், சவுத்துனா நெகட்டிவ். அப்போனா என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சவுத் என்ன பண்ணுது, இந்த மெட்டீரியல் இருக்கிற ஹோல்ஸை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுது. மிச்சர் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், பாட்டமில் இருக்கும், அப்படி தானே? இப்போ இதில் ஹோல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், பி டைப் மெட்டீரியல்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை என் டைப் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பியூர் செமிகண்டக்டர், அதாவது இன்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஆனால் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம், அதை எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்குறோம், மேலே மேக்னெட் வைக்கிறோம், அதை ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சிருது. ஆனால் இது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வோல்ட் மீட்டர் வைக்கிறோம். வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங்கில் மெஷர் பண்ணுறப்ப 0 வோல்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நிமிஷம் இருங்க. கண்டக்டருக்கு சப்ளை கொடுக்குறோம், 6 வோல்ட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுது. மேலே மேக்னெட் வைக்கிறோம், நார்த் சவுத், சவுத்துங்கிறது மைனஸ், நார்த்துங்கிறது ப்ளஸ்ஸு. என்ன பண்ணுது, ஹோல்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும், ஓகேவா? ஓகே, இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் என்ன செய்யறோம், வோல்ட் மீட்டர் வைக்கிறோம், கரெக்டா? இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங்கில் 0 வோல்ட் அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா அது என்ன மெட்டீரியல், பியூர் செமிகண்டக்டர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் இன்டென்சிக் செமிகண்டக்டர். கரெக்டா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மேலே எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 6 ஹோல்ஸ் இருக்கு. கீழே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்படிதானே? 6 ஹோல்ஸ், 4 எலக்ட்ரான்ஸ். ஹோல்ஸோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு, எலக்ட்ரான்ஸோட சிம்பிள் வந்து மைனஸ். இது ரெண்டு தான் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 2 ஹோல்ஸ் வருது, சரிங்களா? பிக் நம்பருக்குரிய சிம்பிள் என்னது, பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ்
2 ஹோல்ஸ்னு வராது, 2 வோல்ட் வரும் வோல்ட் மீட்டர் ரீடிங்கில். ரைட்டா? 2 வோல்ட் வருதா? 2 வோல்ட்னு வந்துச்சுன்னா இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ இது பி டைப் செமிகண்டக்டர். கரெக்டா? இது 6 ஹோல்ஸ் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா? இங்க என்ன சொல்லுவோம், செப்பரேட் பண்ணி பார்த்தோம்னா -1 வோல்ட் வருது. ஓகேங்களா? வோல்ட் மீட்டர் ரீடிங்ல இது என்ன சொல்லுவோம், நெகட்டிவ்ல வந்திருக்கு. நெகட்டிவ் என்னது, என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி டைப் மெட்டீரியல், பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். அதாவது டோப்பிங் பண்ணியிருப்போம். இதுல இது டோப்பிங் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட். சரிங்களா? இது பியூர் செமிகண்டக்டர் வச்சுக்கோங்க, 6 ஹோல்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் என்னது, 0 வோல்ட்னு வரும். இதைத்தான் பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இன்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டோப்பிங் பண்ணியிருக்க மாட்டோம் இதுல, இன்டென்சிக் செமிகண்டக்டர்ல, பியூர் செமிகண்டக்டர். ஓகேங்களா? பியூர் செமிகண்டக்டர் சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி இன்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.